Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்ல நிலம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற, நமக்கு பிரயோஜனமாயிருக்கிற, நமக்கு தேவனுடைய காரியங்களை போதித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய சபையானது நல்ல நிலம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அது ஒரு நல்ல நிலம். இன்னொன்று, உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரப்புகிற வேலை, அதற்கு கொடுக்கும்போதும் கர்த்தர் அதை பாராட்டுகிறார். அதற்கென்றே உங்கள் வாழ்க்கையில் விளைச்சலை ஏற்படுத்துகிறார். நூறத்தனையா இம்மையிலும் மறுமையிலும் தர்றன்றாரு. மூன்றாவது, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் யாரு? உபதேசத்தை கேட்கிறவர்கள். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், பிரசங்கியார்களுக்கு, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பவர்களுக்கு கொடுப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது வழி என்ன? ஏழைகளுக்கு கொடுப்பது. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறது போல இருக்குது. அது ஒரு நல்ல நிலம் பாருங்க. அடுத்தது ஐந்தாவது, எல்லாருக்குமே, யாரா இருந்தா என்ன, எல்லாருக்குமே நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மை செய்ய முடிந்த அளவுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். வேதவசனம் அதை போதிக்கிறது. நாம் யாருக்கு எந்த நன்மையை செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு ஒரு விதையை போல இருக்கிறது. அந்த விதை நமக்கு பெரிய ஒரு விளைச்சலை ஏற்படுத்துகிறது. யாருக்கும் என்கிறது ஐந்தாவது. ஆறாவது, அங்கே அந்த வசனத்திலே இருக்குது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு, அவர்களுடைய தேவைகள் நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி, அவர்களுடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி ஒரு விதையை போல இருக்கிறது. அது பெரிய ஒரு அறுவடையை நமக்கு கொண்டு வருகிறது. ஏழாவது என்னன்னா, இந்த விசுவாச குடும்பத்தார்னு பார்த்தோம். ஏழாவது, நம்முடைய சொந்த குடும்பம். எல்லாம் சொல்லுங்க, சொந்த குடும்பம். உங்க சொந்த குடும்பத்தில் நீங்கள் உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் மனைவி உங்களுக்கு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற எல்லாமே பெரிய பலனை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருமையானதா இருக்கிறது. ஏன் யாவருக்கும் நன்மை செய்யும் போது தேவன் அதில் பிரியப்பட்டு நமக்கு பலனை கொடுக்கிறாருன்னு சொன்னா, எல்லாரும் மேலும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாருடைய கஷ்டத்தையும் தேவன் விரும்புகிறது இல்லை. ஏன் விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் கஷ்ட நேரத்தில் உதவி செய்யும் போது அது ஒரு நல்ல நிலமா இருக்குது, அதுலயும் நமக்கு பயன் உண்டாகிறது என்று சொன்னால், ஏனென்றால் கர்த்தர் விசுவாசிகளை நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கரம் கொடுத்து அவர்களை தூக்கி விடுகிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், அவர்களை தேவன் நேசிக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள்லாம் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள். அதே போலதான் நம்முடைய சொந்த குடும்பம். இந்த சொந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு. திருப்பவும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். நிறைய பேர் அப்படியே பார்க்கறாங்க, என்னடா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. சரி, சபைக்கு கொடுக்கிறோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்கிறோம், விசுவாச குடும்பத்தாருக்கு கொடுக்கிறோம். நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு கொடுப்பது பற்றி என்ன, அதை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார்? நான் சொல்லுகிறேன், அது கர்த்தருடைய பார்வையில் ஒரு பிரையாரிட்டியாக இருக்கிறது, முக்கியமானதாய் தோன்றுகிறது. உங்கள் சொந்த குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் நன்றாய் கவனிப்பது தேவனுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுப்பது போல இருக்கிறது. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் நீங்கள் இந்த உலகத்தில் மரியாதையோடும் கனத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புரிந்து கொண்டால் நாம் மாற்றப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு வழி வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். நாம் சரி செய்யாதான் விளைச்சல் அமோகமாக இருக்கும். எல்லாத்தையுமே சரி செய்யணும். ஆலயத்துக்கு கொடுக்கிறது, சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஊழியக்காரர் கொடுக்கிறது, எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதுதான். ஆனால் இதை விட்டுறக்கூடாது. இந்த 7வது காரியம் ரொம்ப முக்கியம். இது பிரசங்கிக்கப்படுகிறதே கிடையாது. நான் கிட்டத்தட்ட சொல்ல போனா 99% யாரும் சொல்றதே கிடையாது, குடும்பத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு கனத்தையும் மரியாதையும் கொண்டு வருகிறது. என்ன சொல்லி இருக்கிறது? தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், விசாரிக்கிறதுனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை, அல்லது பஞ்சாயத்து போட்டு விசாரிக்கிறது இல்லை.
விசாரிப்பது என்பது தமிழ் பைபிள்ல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. விசாரிக்கிறது என்று சொன்னால் 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது ஏன் வைக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால். விசாரிக்கிறவர்னா அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுகிறபடியால், அந்த அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. பந்தி விசாரிப்புக்காரன்னா பந்தியில வந்துட்டு எப்படி இருக்கீங்க கேட்டு போற ஆள் இல்ல, என்ன வேணும்னு கேட்டா அதை போடுற ஆளு, அதான் பந்தி விசாரிப்புக்காரன். வேத வசனத்துல இந்த விசாரிப்புங்கிறது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வீட்டாரை விசாரியாமற் போனால்னு சொன்னா அவர்களுக்கு என்னன்னு கேட்டு அல்லது பார்த்து அறிந்து அதற்கேற்ற காரியங்களை செய்வதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி செய்யாதவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானாம்? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். அதாவது அவன் சொல்றான், நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை நம்புறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன் எல்லாம் சொல்றான். அவனுடைய வாழ்க்கையோ அதுக்கு விரோதமானதா இருக்கிறது. தன்னுடைய வீட்டாருக்கு அவன் செய்ய வேண்டியதை சரியா செய்கிறது கிடையாது. ஆகவே அது கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறது போல இருக்குது. அவனுடைய வாழ்க்கை சரியா இல்லை. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதம் ஏற்படவே முடியாது. விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். பாருங்க, அவிசுவாசிகள்லாம் என்ன பொறுப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய அவிசுவாசிகளை பார்ப்பீங்க. இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை அவன் குடும்பத்தை எவ்வளவு நல்லா கவனிக்கிறான் பாருங்க. எத்தனையோ இடங்கள்ல ஒரு அவிசுவாசியா இருந்தா கூட அவன் குடும்பத்தை ஒரு நல்லா வளர்த்து, பிள்ளைகளை நல்லா வளர்த்து, அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து, அவளுக்கு நல்லா படிக்க வச்சு, அவளுக்காக சேர்த்து வச்சு, அவளுக்காக எல்லாம் பண்ணி அவ்வளவும் செய்யறான். ஆனா சில விசுவாசிகளுக்கு சில நேரத்துல பித்து பிடிச்சு போயிடுது. சில கிறிஸ்தவர்களுக்கு சில நேரத்துல ரொம்ப இந்த ஆவிக்குரிய பைத்தியம் பிடிச்சு போயிடுது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் பல வருஷத்துக்கு முன்னால. அப்படியே கொஞ்சம் தெருவுகளில் பிரசங்கம் பண்ணுவார், கொஞ்சம் ஆர்வமா இருப்பார் ஆவிக்குரிய காரியங்கள்ல. அவருடைய வீட்டில் கூட்டங்கள்லாம் நடக்கும், நான்லாம் போய் மியூசிக்கெல்லாம் வாசித்திருக்கேன் பாருங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எல்லாம் தான். ஆனா இவர் ஏதோ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போக ஆரம்பிச்சாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா லேசா அப்படி தாடி வளர்த்தாரு. கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப அப்படியே பயஸ் மாதிரி அப்படியே போறதும் வர்றதும், ரொம்ப அதை விட்டேன் பிரதர், இதை விட்ட, சட்டையை மாத்த ஆரம்பிச்சாரு, இதை மாத்த ஆரம்பிச்சாரு, அப்படியே போனாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனவர். திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி 2 பெண் பிள்ளைகள் பிறந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கிளம்பிட்டார். வேலையும் விட்டாரு, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டார். கேட்ட என்ன சொல்றாரு? எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கர்த்தருடைய பார்வையில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க போறாருன்னு கூட சொல்றது இல்லை. பல வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மாவை கேட்டேன், எங்கம்மா அவங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, யாரு கண்டாங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாரு திடீர்னு. விளையாட்டுக்கு சொல்ல, இது நிச்சயமா நடக்கிற இந்த ஊர்ல நடந்த ஒன்றை சொல்றேன். 7-8 வருஷத்துக்கு ஒருக்க திடீர்னு தோற்றம் அளிப்பாராம் அவர். வந்து வீட்டுல உட்காந்து 2 வாரம் 3 வாரம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்கிவிட்டு நல்லா எல்லாம் பண்ணிட்டு இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு போயிடுறது. என்னன்னு கேட்டா கர்த்தர் அப்படி நடத்துறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் அப்படி நடத்தவே இல்லை, நடத்த மாட்டார். பிள்ளைகளை கவனின்னு கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யின்னு கர்த்தர் சொல்றாரு, ஊழியம் செய்யாதுன்னு சொல்லல. நல்லா ஆர்வமா இரு, சுவிசேஷ ஊழியத்துல ஆர்வமா இருக்காதுன்னு சொல்லல. ஆனால் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்ய. சும்மா தாடி வளர்த்துக்கிட்டே எனக்கு குடும்பம் வேணாம், மனைவி வேணாம், அப்புறம் எதுக்கு கல்யாணம், அப்புறம் எதுக்கு பிள்ளை பெற்றுக்கிறது? உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி மனைவி வந்திருக்குது, பிள்ளைய வேற பெத்தாச்சு, அதுக்கப்புறம் தான் தோன்றித்தனமாக ஏதோ ஒரு ஆவிக்குரிய போர்வையில இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லி கொண்டு ஒரு தாடியை வளர்த்துக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு போயிட்டா அது கர்த்தருடைய நாமத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை. என்ன பிரசங்கம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பிரசங்கம் பண்றது உலகத்துக்கு? சொந்த குடும்பத்துக்கே சோறு போட காணும். அந்த பிள்ளைகள் படாத பாடு பாருங்க, படிக்கிறது கஷ்டம், எல்லாம் கஷ்டம். அவங்க பாவம் அங்கேயும் இங்கேயும் போய் அநேக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் உதவி செஞ்சதுனாலதான் தேர்னாங்க. பிள்ளைகள்லாம் அருமையான பிள்ளைகள் பாருங்க, அவங்க நல்லா படிச்சு நல்லா வந்துட்டாங்க இன்னைக்கு, அருமையான பிள்ளைங்க. ஆனா அவங்கள படிக்க வைக்கிறதுக்குள்ள தத்தளிச்சுட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா இந்த ஆளு ஒரு பெரிய ஆவிக்குரிய போர்வையை போத்திக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காத ஒரு ஆள் போய் என்ன ஊழியம் செஞ்சாரு? நான் சொல்றேன், ஒரு ஊழி ஒன்றும் லாயக்கே கிடையாது. இவரால் 4 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரத்துல பெரிய கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டு பெரிய பயனடைஞ்சான்னு ஒன்றும் கிடையாது. இவர் தாடியை வச்சுக்கிட்டு அங்கங்கே போய் ஒரு வீட்லையா போய் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே எங்கேயாவது கூட்டத்தில் கூப்பிட்டாங்கன்னா அங்கே பாட்டு பாடிவிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு போகிறதோடு சரி. இதனால யாருக்கும் நன்மை ஏற்பட முடியாது. ஏனென்றால் இவரே சரி கிடையாது. அதனால் நன்மை ஏற்பட முடியாது. நன்றாக கவனிக்க வேண்டும். குடும்பத்தை கவனிக்க சொல்லி இருக்குது. கவனிக்கல என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசியை காட்டிலும் கெட்டவன் என்று வேத வசனம் அப்படி சொல்லி இருக்கு பாருங்க. யார் குடும்பம்? குடும்பம் யார்? வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், குடும்பத்தில் ஒரு பகுதி,
உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்துல ஒரு பகுதி. குடும்பம்னா யாருன்னு டிஃபைன் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாதுங்க, குடும்பம்னு சொல்லி இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு கூட. யார் குடும்பம்? உங்கள் மனைவி. ஏன் மனைவி குடும்பம்? ஏன் மனைவி குடும்பம்னு சொன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிப்போம் கடகடன்னு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பாருங்க, கர்த்தருடைய திட்டத்துல நோக்கத்துல இது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு தன் மனைவியை நேசித்து போஷித்து பாதுகாத்து அவன் வேண்டியதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் சொல்றார், கரெக்ட், நான் சொல்றபடி இருக்கிற நீ இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நானே சபைக்கு என்னுடைய குமாரனை மணவாளனை போல அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அவர் தன்னுடைய மனையாட்டிக்கு எல்லாம் செய்கிறார். அவர் சுத்திகரித்து கழுவி சுத்தமாக்கி எல்லாம் பண்ணி இருக்கிறாரு, அன்பு கூர்ந்திருக்கிறார், ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீ உன்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அந்த விதத்துலதான் நீ வாழ வேண்டும். குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது கடமை. அதை செய்யும் போது என்னுடைய அன்பையும் என்னுடைய போதனைகளையும் நீ பிரதிபலிக்கிறாய். நான் என்ன சொல்றேன்றத, என்னுடைய சத்தியத்தை நீ பிரதிபலிக்கிறாய். ஆகவே நீ நிச்சயமா அப்படிப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மனைவி புருஷன் குடும்பத்தில் அங்கமா இருக்கிறார்கள், பிள்ளைகள் அங்கமா இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்ப பிள்ளைகள் பெற்றோர் எல்லாத்த பற்றி பேசிட்டு வர்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் 5-6ஆம் அதிகாரங்கள்ல. அப்ப குடும்பம்னா யாரு? மனைவி இருக்குது, புருஷன் இருக்கா, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிறகு பெற்றோர் இருக்கிறார்கள். 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும், எபேசியர் 6:2. யாத்ராவும் 20:12 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கற்பனை என்ன? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது கர்த்தர் கொடுத்த கற்பனை. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் கொடுத்ததை நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்? ஆசீர்வாதம் அதன் மூலமா உண்டாகிறது, அதுல பலன் உண்டாகிறது. பாருங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன் நாட்கள் நீடித்திருக்கும்படின்னு அங்க சொல்லிட்டாரு. சொல்லும் போது இங்க இன்னொன்னு கூட சேர்க்கிறார் பாருங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். அதனுடைய அர்த்தத்தை இவர் சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். 10 கற்பனையை நல்லா கரைச்சு குடிச்சவர் இவரு, டாக்டர் ஆஃப் லா. இவரு நியாயப்பிரமாணத்தை படிச்சு தேர்னவர். இவர் சொல்றாரு 10 கற்பனையில ஒரு கற்பனை தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு. அது வெறும் நாட்கள் நீடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, லாங் லைஃபுக்கு மட்டும் இல்ல, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாக உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நன்மை உண்டாயிருக்கும்படியாக, உனக்கு நாட்கள் நீடித்திருக்கும், லாங் லைஃப் மட்டும் இல்ல, ப்ராஸ்பெரிட்டி செழிப்பு உண்டாயிருக்கும்படியாக, பெருக்கம் உண்டாயிருக்கும்படியாக, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக உன்னுடைய தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த தகப்பன் தாய் மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாமே தேவனுடைய திட்டத்திலே ஒரு பங்காயிருக்கிறது. தேவன் கொடுக்கிற எல்லாமே நல்லதுதான். தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் கண்டு நல்லதென்று கண்டார் என்று எழுதி இருக்கிறது. ஆதாமை சிருஷ்டித்து நல்லதென்று கண்டாரு, அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இது நல்லதென்று கண்டாரு, அவனை ஆசீர்வித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் கண்டாரு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லதென்று கண்டார். நான் சொல்றேன், கர்த்தர் மனைவியும் புருஷனையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் எல்லாவற்றையும் நல்லதென்று காண்கிறார். ஆகவே நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வரும்போது சில சொல்றாங்க ஒரே பாரங்க, குடும்ப பாரம், இது ஒரு பெரிய பாண்டேஜ் மாதிரி இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு பாண்டேஜ் பிரதர், இதெல்லாம் இந்த பாண்டேஜ்ல இருந்து கர்த்தரை விடுவிக்கணும். எப்படி விடுவிக்கிறது உங்களை? ஆகியால் தான் பாருங்க, சில ஊழியக்காரன் கல்யாணமே பண்றது இல்லை, இந்த பாண்டேஜ் வேணாம்னு போயிடுறாங்க பிரதர். அவங்களுக்கு விளங்கல பிரதர், வேற ஒண்ணும் இல்லை, இது பாண்டேஜ் இல்லை. இது கர்த்தர் உங்களுக்கு ஏன் மனைவியை கொடுத்தார், ஏன் பிள்ளைகளை கொடுத்தார்? பாண்டேஜா இருக்கிறதுக்கா? ஹலோ, யோசிச்சு பார்க்கணும். உலகம் பேசுற மாதிரி பேசக்கூடாது. நம்ம உலகத்தான் பேசுற மாதிரி அவங்கள மாதிரியே பேசிட்டு போக கூடாது. பைபிளையும் கையில வச்சுட்டு இது ஒரு பெரிய பாரமா இருக்கு பிரதர், குடும்ப பாரம் பிரதர், அழுத்தது பிரதர். நான் சொல்லுகிறேன், உங்களை அழுத்தும்படியாக, உங்களை கெடுக்கும்படியாக, உங்களுடைய நன்மைகளை உங்களிடத்திலிருந்து பறிக்கும்படியாக, நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறதுக்காக குடும்பத்தை கொடுக்கல.
குடும்பத்தை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னால், நீங்கள் சம்பாதித்து அந்த குடும்பத்தை போஷித்து உங்கள் மனைவிக்கு வேண்டியது செய்து, புருஷனுக்கு வேண்டியது மனைவி செய்து, பிள்ளைகளுக்கு வேண்டியதை நீங்கள் செய்து, இப்படி செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து அதில் சந்தோஷத்தையும் நிறைவையும் நீங்கள் பெற வேண்டும். இது ஒரு பாண்டேஜ் அல்ல, இதுல இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? சில சொன்னாங்க சப்ஜெக்டே மாறி போச்சியா, நல்லா செழிப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப குடும்பத்துக்கு வந்துட்டார். அப்ப மனைவி ஒரு பாண்டேஜ் அல்ல, ஒரு பாரம் அல்ல, பிள்ளைகள் ஒரு பாரம் அல்ல. சொல்லணும், கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், புருஷனுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்திருக்கிறது குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் பாரமா இருக்க முடியாத குடும்பத்தை கொடுக்கல. குடும்பம் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. கர்த்தர் ஏன் மனுஷனை உண்டாக்குனார்? கர்த்தருக்கு ஒரு குடும்பம் தேவைன்னு சொல்லி தான் மனுஷனை உண்டாக்குனார். God wanted a family. எனக்கு குமாரர்கள் தேவை, எனக்கு பிள்ளைகள் தேவை என்று சொல்லி தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். நிறைய பிள்ளைகள் தேவை. அந்த தகப்பன் பிள்ளைன்றது சிருஷ்டிப்பிலேயே இருக்கு பாருங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது எப்படி தேவன் தகப்பனா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். இது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு முழுமையாய் கிடைத்த ஒரு வெளிப்பாடு. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடியே தகப்பன் தான் எண்ணம் கொண்டு பிள்ளைகளை உருவாக்கினார். அதுக்குதான் ஆதாமை உண்டாக்குனார், ஏவாளை உண்டாக்குனார். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பினார். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வேணுங்கிறார் அவர். எனக்கு நிறைய வேணும், நான் அன்பு காட்டணும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் நானே. ஆகவேதான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குனாரு. அந்த அவருடைய அன்பு, அவர் எப்படி தகப்பனா இருக்கிறாரோ நாம் எப்படி தகப்பனா இருக்க வேண்டும், நாம் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. இதுக்குதான் குடும்பம் உண்டாக்கப்பட்டது. அப்போ குடும்பம் பாரம், இது கஷ்டம். இது சொல்றாரு, நான் சம்பாதிக்க சாப்பிட ஒரு கும்பல் இருக்குதுங்க வீட்டுல. இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அது ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது. இது ஒரு பெரிய பாரமா இருக்குதுங்க. என்ன சம்பாதிச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்குதுங்க, முடிச்சிருதுங்க எல்லாத்தையும். உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும்படியாக தான் குடும்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டு. அவர் சொன்னார் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இப்ப போதிக்கிறாங்க தனிமையா இருப்பது நல்லது. ஏனென்றால் இந்த குடும்ப பாரம் இல்லாமல் நான் ஊழியம் செய்ய போறேன். வாயில வர்றதை சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொன்ன பிறகு நீ யார் சொல்றது தனியா இருக்கு? அவர் சொல்லிட்டாரு தனிமையா இருப்பது நல்லது இல்ல. தனிமையா இருப்பேன்னு சொன்னா புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நல்லது இல்லைன்ட்டாரு. இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீ இப்படிதான் இருக்கணும், குடும்பம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், மனைவி இருக்கணும், புருஷன் இருக்கணும், தாய் தகப்பன் இருக்கணும், உற்றார் உறவினர் இருக்கணும். இந்த குடும்பம்னா அப்படிதான். இதை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி இதுலதான் உனக்கு நிறைவு, இதுலதான் ஆசீர்வாதம். இல்லைங்க, இந்த குடும்பம் மட்டும் இல்லைனா. சில சொல்றாங்க பாருங்க, என் தாய் தகப்பன் எல்லாரையும் வச்சு நான் காக்க வேண்டியதா இருக்குதுங்க. இல்லைன்னா நான் என்னைக்கோ எங்கேயோ போயிட்டு இருப்பேங்க. நான் சொல்றேன் எங்கேயும் போறது இல்லை. என்னைக்கு தாய் தகப்பனை காப்பாத்துறோமோ அன்னைக்கு தான் எங்கேயா போறோம். அவங்க ஐடியா பாருங்க எப்படின்னு. இவங்கெல்லாம் இல்லைன்னா இதுக்கு ஒரு மாசம் ஒரு 2000 ரூபா 3000 செலவாகுதுங்க. மருந்து மாத்திரை வாங்க வேண்டியதா இருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியதா இருக்குது, அவங்களுக்கு பார்க்க வேண்டியதா இருக்குது, எல்லாம் பண்ண ஒரு பெரிய பாரமா கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் நான் செய்யலன்னா பாருங்க இன்னைக்கு இன்னொரு வீடு கட்டியிருப்பேங்க. அது செய்யலைன்னா ஒரு வீடு கட்டுறதே பெரிய பிரச்சனை ஆயிடும். இது செஞ்சா 100 வீடு கட்டுறது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு நல்ல நிலம் எது? உன் மனைவி நல்ல நிலம். அப்ப மனைவிக்கு ஒரு வாங்கி கொடுப்பது ஒரு விதையை போல, ஒரு புடவை வாங்கி கொடுப்பது என்னது? ஒரு விதையை போல. இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன சாப்பாடு கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கயா எங்க வீட்டுக்கு வந்து சொல்லுங்க கொஞ்சம். ஒரு புடவையை வாங்கி கொடுப்பது ஒரு விதைக்கிறீங்க நீங்க, அந்த விதைத்ததனுடைய பலனை நீங்க பெறுவீர்கள். ஒரு நகையை வாங்கி கொடுப்பது, சாம்பாரே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. போய் ஒரு நல்ல ஒரு செயினை வாங்கி கொடுத்து பாருங்க, ஆசையா கூப்பிட்டு போய் வேணாம் வேணான்னு சொல்லி, இல்ல வான்னு சொல்லி கூட்டு போய், இல்ல நீங்களே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து பாருங்க, அன்னைக்கு சாம்பார் மணக்கும், உபசரிப்பே வித்தியாசமா
இருக்கும். ஏன்னா விதைச்சுதான் அறுக்குறீங்க. சிலர் சொல்றாங்க, என் மனைவி பாருங்கயா வீட்டுக்கு போனானா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனானா வரவே மாட்டேங்கிறா, 4-5 நாள் அங்கேயே தங்கிறா. நியாயமா கொஞ்சம் கேளுங்க, இதுக்கு பாஸ்டர் வந்து கேட்கணும். நான் சொல்றேன், மனைவி அங்க போகாத அளவுக்கு, அவங்களெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியது தானே. எங்க அப்பா வீடே வேணாம், நான் போகவே இல்லை, வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவசியமே இல்லை, இங்கேதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வைத்துக் கொண்டால் பிரச்சனையே கிடையாது. அநேருக்கு இந்த குடும்பத்தை பற்றி தேவன் எப்படி நினைக்கிறார் என்று புரியுறது இல்லை. இது ஒரு நல்லன்னு புரியுறது இல்லை. அவங்க நினைச்சுக்கிறாங்க இவங்களுக்கு செய்யறது வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சொல்றாரு, இந்த பிள்ளைக்கெல்லாம் இவ்வளவு செலவழிக்கிறேங்க, நாளைக்கு என்ன பண்ண போறான்னு, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கலான் இருக்கிறேன். நாளைக்கு நமக்கு செய்வானா இவன்? ஏன் செய்ய மாட்டான்னு, நீ ஒன்றும் செய்யல அதனால செய்ய மாட்டான். செய்தால் கண்டிப்பா செய்வான். பாருங்க, அப்ப குடும்பத்தை கவனிப்பது, அவளுடைய தேவைகளை சந்திப்பது, அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவங்க தேவைன்னு கேட்டு, புடவைக்கும் ஒரு சின்ன ஒரு துண்டுக்கும் கேட்டு 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 நச்சரிச்சு. சில ஆசாமிங்க இருக்காங்க பாருங்க, சிலர் சரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் பாருங்க, டெய்லி போய் ஹோட்டல்ல போய் மூக்குப்படியா சாப்பிட்டு வருவார். நல்லா சாயந்தரம் போய் நல்ல ஒரு ஜாங்கிரி, ஒரு போண்டா, ஒரு காஃபி. வீட்டில் 7-8 பிள்ளைங்க இருக்குது. அது பாட்டுக்கு பேசாம ஒரு காஃபி குடிக்க கூட பெரிய கஷ்டம். அவங்க கருப்பு காப்பியை கலக்கி லேசா பாலை ஊற்றி இப்படி காட்டுவாங்க பால், அவ்வளோதான். இதை குடிச்சிட்டு பேசாம இருப்பாங்க. ஆனா இவர் வந்து வேலையிலேருந்து வந்த உடனே ஜோர ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, எப்படி மனசு வருதோ தெரியல அந்த தகப்பனுக்கு, பிள்ளைகளெல்லாம் வீட்டில் விட்டுட்டு, மனைவியை வீட்டில் விட்டு, பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு தனியா போய் உட்காந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவார். ஒரு நாள் சாப்பிடலன்னா அவருக்கு ஆகுது. செல்ஃபிஷ்னஸ் பாருங்க, இப்படியே வளர்ந்தாச்சு, இப்படியே இருந்தாச்சு, தான் சாப்பிடணும். இவர் போய் சாப்பிட்டுருவார். அப்புறம் வீட்டுள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்றும் கறி வைக்க முடியாது. இவருக்கு மட்டும் ஒரு 100 கிராம் கறியை வாங்கி இவருக்கு மட்டும் பொரிச்சு வைக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த மனுஷனுக்கு வயிற்று வலி தான் வரும் போல இருக்கு. இப்படி சாப்பிடலாமா? பிள்ளைகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டுட்டு அவ்வளவு பிள்ளைகளும் அப்படியே இருக்குது, இவர் மட்டும் கறியை பொரிச்சு இவர் மட்டும் சாப்பிட்றாராம். இது கர்த்தருக்கு ஏற்றது கிடையாது. கர்த்தர் குடும்பத்தை விரும்புகிறார், நேசிக்கிறார். நல்ல தகப்பன்மாராய் நம்ம வைக்க விரும்புகிறார். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறது கர்த்தருடைய பார்வையில் அருமையானதா இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கி தர்றது, உங்க மனைவி நல்ல உடுத்து கொடுப்பது, சாப்பாடு நல்லா கொடுப்பது, நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுப்பது, நல்ல காரியங்களை அவர்களுக்காக செய்வதை கர்த்தர் அதை மேன்மையை நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு கனம் மரியாதை உண்டாகிறது. நீங்க வாழ்கிற விதம் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொடுக்கிறது. ஆகவே அதுல பிரியப்பட்டு அவர் செய்கிறார். அவர்களுக்கு நல்லது செய்ய வேணும்னு சொல்லி உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்மை செய்ய வேணும், நல்லா அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் செழிப்பை விரும்பும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை அவர் வாஞ்சிக்கிறார். இருக்கீங்களா? நான் என்னுடைய பிள்ளைகளை நல்லா வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோருக்கு நான் எல்லாம் செய்ய வேண்டியதை செய்ய வேணும், அதுக்காக எனக்கு ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வருமானத்தை தார, என்ன அதிகரியும், எனக்கு பெருக்கத்தை தார, எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமா தேவைப்படுது, அந்த தேவையெல்லாம் எனக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போது கர்த்தர் சொல்ல, எஸ் எஸ் ஐ அக்ரி, நான் ஒத்துக்கொள்றேன், கண்டிப்பா செய்வேன். ஏன்னா நீ சரியான ஆள், நீ உன் தாய் தகப்பனுக்கு எல்லாம் செய்யணும்னு விரும்புற, உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய வேணும், மனைவிக்கு எல்லாம் செய்ய வேணும்னு விரும்புற. சிலர் இருக்காங்க, சில ஊழியக்காரங்களே பாருங்க, அதுதான் பெரிய மிஸ்டேக். சில நேரத்தில் அவங்க சொல்லிடுறாங்க, மனைவிக்கு நான் ஒரு நாளும் செய்ததில்லை. பாவம், இவர் நம்பி கல்யாணம் பண்ணி வந்திருக்குது, இவர் பெரிய பரிசுத்தவான் பாருங்க, மனைவிக்கு ஒண்ணுமே செஞ்சதே. என் பிள்ளைகளுக்கும் நான் ஒன்றும் செய்ததில்லை, ஒரு பிட்டு நிலம் கூட நான் வாங்கி போட்டதில்லை. பரலோகத்தில் இவருக்கு தனியா மெடல் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஒன்றுமே செய்யவில்லை ஆக்கும், யாருக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை ஆக்கும், எனக்கு நான் ஒண்ணுமே செய்து கொள்ளவில்லை ஆக்கும். இதுலெல்லாம் மேன்மை பாராட்டி பிரயோஜனம் இல்லைங்க. வேதம் சொல்லுது எல்லாருக்கும் நன்மை செய், விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய், குறிப்பா உன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நன்மை செய். ஹலோ, இருக்கிறீங்களா? இவைகளை எல்லாம் செய்யும் போதுதான் பல விதங்களிலே பெருக்கமும் செழிப்பும் நமக்கு உண்டாகிறது. ஏன் நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய செழிப்பை கர்த்தர் எல்லாத்தோட லிங்க் பண்ணி வச்சுட்டாரு. ஆலயம், சுவிசேஷ ஊழியம், ஊழியக்காரர், ஏழைகளுக்கு உதவி செய்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுட்டார். அதே போலதான் உங்கள் குடும்பத்தோடையும் லிங்க் பண்ணி வச்சுட்டார்.
உங்கள் குடும்பத்தை நீங்கள் எவ்வளவு பாதுகாத்து அவர்களுக்கு எப்படி பராமரித்து எவ்வளவு நன்மை செய்து எவ்வளவு அவர்களை எப்படி செய்கிறீர்களோ, அவர்களுக்கு எப்படி தாராளமாய் செய்கிறீர்களோ, அவர்கள் நிமித்தமாய் விசுவாசத்தை நீங்கள் பெருக பண்ணி இன்னும் அதிகம் நான் நல்லா சம்பாரிச்சு நல்லா அவர்களை வைக்க போறேன் என்று சொல்லி விசுவாசத்தோட முன்னேறி சென்று அப்படி நீங்க வாழும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு அது மகிமையும் கனத்தையும் உண்டாக்குகிறது. எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிட்டார் கர்த்தர். ஆகவேதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது 7ஆம் வசனம், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கொக்கி போட்டு விட்டார் ஆண்டவர். செய்ய வேண்டியதை செய், அப்பதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபத்துக்கு தடை உண்டாயிடும். இல்லைன்னா அவர்களை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வைத்துக்கொள். அவர்களுக்கு என்ன வாங்கி தரணுமோ வாங்கி கொடு, என்ன செய்யணுமோ செய், எப்படி அவர்களை செய்ய வேணுமோ அதை கவனித்துக்கொள். ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையில் அருமையானதாய் இருக்கிறது.